தீபங்கள் தலைவனேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலி இது. விடிய நேர்ந்தும் தீபங்கள் தலைவனேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலி இது. தியாக நினைவினை வாழும் வழியது, வாழ்வின் பொருளினை உணரும் மொழியது, இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறு நாளிது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே உணவும் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. பாதம் தெரியுது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass, and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அவருக்கு என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பள்ளியை நிறைவேற்றிக் கொள்ளுமிருக்கின்றோம். கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற மனநிலையோடும் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காகவும் இங்கே கொள்ளுமிருக்கின்றோம். எனவே கடவுள் அன்னையின் வழியாக நன்றி காணிக்கைகளை ஏற்று அன்னையின் வழியாக அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உடைய ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உம்முடைய வழி நடத்துதலினால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் புரிவீராக. உமோடு துயாவேன் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணிபுரியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரித்து ஓடையறைகள் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலிருந்த கெரித்து ஓடையறையில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 121 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்?
ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவரும் உயிரை காத்திடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். Alleluia, 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 Alleluia. மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய என்னுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய திருவழிபாடு, இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், நாம் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தால் விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்ற அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு சமயத்தவருக்கும் அறிமுகமான, பலரால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வசனமாக, வாசகங்களாக அமைந்திருக்கின்றது இந்த மழை பொழிவு. இந்த மழை பொழிவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த படிப்பினைகள். எவ்வாறு நாம் வாழ்ந்தால் கடவுளுடைய அரசை, நம்முடைய வாழ்வு ஒரு பயணமாக இருக்கின்றது, நம்முடைய பயணம் விண்ணகத்தில் முடிய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் ஒவ்வொரு மனிதனுடைய கொள்கையுமாக இருக்கின்றது. எனவே அந்த ஆசையை, கொள்கையை, திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால், அந்த திட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் வாழ வேண்டிய முறைகள் இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது. அதனால்தான் இது கிறிஸ்துவ மதத்தின் மணிமகுடம் என்று இன்றைய நற்செய்தி பகுதி கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக காந்தியடிகளுடைய வாழ்க்கையிலே அவரை மனமாற்றி அவர் ஒரு அகிம்சா வழியை பின்பற்றுவதற்கு காரணமாக, அடிப்படையாக இருந்த வார்த்தைகள். பிரியமானவர்களே, இத்தகைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றார். இயேசு கிறிஸ்து போதனையின் வழியாக விட்டு செல்லவில்லை, மாறாக அவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் வழியாக, ஒவ்வொரு நாளும் அவர் கடைபிடித்த அந்த அற்புதமான செயல்களின் வழியாக இத்தகைய வார்த்தைகளை விட்டு சென்றிருக்கின்றார். நான் வாழ்ந்தேன், நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நீங்களும் வாழுங்கள், நீங்களும் நான் சென்றிருக்கின்ற விண்ணக பேரின்ப வீட்டிற்கு வந்து சேருங்கள் என்று அருமையான கருத்தை ஆண்டவர் இன்று தன்னுடைய மழைப்பொழிவின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை இந்திய தேசத்திலே இயேசுனுடைய வார்த்தைகளை அறிவிக்க வந்த மறை போதகர் நார்மன் வின்சென்ட் பியோல் என்று மனிதர். இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல்வேறு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடம் ஒரு இந்து சகோதரர் வந்தார். எனக்கு கிறிஸ்துவை பற்றி கற்றுக் கொடுங்கள், நானும் உங்களுடைய வழியை பின்பற்ற விரும்புகின்றேன் என்று சொன்னார். அந்த நார்மன் வின்சென்ட் என்பவர் பல்வேறு கருத்துக்களை கூறி இறுதியாக இந்த மழை பொழிவை அவருக்கு சுட்டி காட்டினார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம், நாங்கள் மீட்பு பெறுவதற்கு இதுதான் அடித்தளம். எனவே இத்தகைய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று அந்த இந்து மனிதருக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி அந்த வின்சென்டை, நார்மனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஐயா, இத்தகைய அருமையான கருத்துக்களை நான் இதுவரை கேட்டதில்லை, இத்தகைய படிப்பினைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டதில்லை. எனவே நானும் கிறிஸ்தவனாக விரும்புகின்றேன். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் பல்வேறு மக்களுக்கு கிறிஸ்துவை போதிக்கின்றீர்கள். யாராவது இத்தகைய வாழ்க்கையை, கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்றார்களா? இத்தகைய போதனைகளை கடைபிடிக்கின்றார்களா? அவர்களை காட்டுங்கள், நான் அப்பொழுது உடனடியாக கிறிஸ்தவனாக மாறுகின்றேன் என்று சொன்னாராம். இந்த வார்த்தை தான் அந்த மனிதரை, அந்த மறைப்போதகரை, கிறிஸ்துவை அறிவிக்க வந்த அந்த மிஷனரியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பிரியமானவர்களே, இந்த கேள்வியை பிற மதத்தினருக்கு மட்டுமல்லாமல் நமக்கே நாம் கேட்டுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் என்ன பதிலளிக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று நாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனால்
கிறிஸ்துவுக்கு உரிய வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த மழைப்பொழிவை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இன்றைய மழைப்பொழிவிலே பார்க்கின்ற பொழுது 8 வகையான பேறு பெற்றவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அதிலே ஒன்றை மட்டும் உங்களோடு விளக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற அந்த வார்த்தைகள். விவிலியத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இத்தகைய வார்த்தைகள் கடவுளுடைய கட்டளைகளை மோய்சனுக்கு கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் குறிப்பிடுகின்றார். விடுதலை பயண நூல் 34ஆம் அதிகாரத்திலே மோய்சனுக்கு மீண்டுமாக அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றது. அவர் மலை மீது ஏறி கடவுளை சந்திக்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கின்ற அருமையான செய்தி 34வது அதிகாரத்திலே 6-7 திருவசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, கடவுள் இரக்கமும் அன்பும் கொண்டவர், கடவுள் மக்கள் மீது பேரன்பு கொண்டவர், கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொல்லி கடவுளுடைய இரக்க குணத்தை அங்கே படம் பிடித்து காட்டுகின்றார் ஆண்டவராகிய கடவுள். அதே போல புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது திருவசனத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளிலே இயேசு கிறிஸ்து மக்களிடம் சொல்லுகின்ற அருமையான செய்தி, உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, இயேசுனுடைய மழைப்பொழிவிலே அடிப்படையாக அடித்தளமாக அமைகின்ற இந்த இறை வார்த்தைகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தாலே நாம் விண்ணரசை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரக்க குணம் அடிப்படை குணமாக இருந்தது. நமக்கெல்லாம் தெரிந்த அன்னை தெரசா, அவளுடைய வாழ்க்கையே இரக்கத்திலே இருந்தது. அதனால்தான் அவள் சொல்வாள், நாம் இரக்கத்தான் பிறந்தோம், ஒரு நாள் இரக்கத்தான் பிறந்தோம், எனவே இரக்கத்தோடு வாழ்வோம் என்ற அருமையான கருத்தை அன்னை தெரசா விட்டு சென்றால், நாம் பிறந்திருக்கின்றோம், ஒரு நாள் இறக்கப் போகின்றோம், இந்த காலங்களிலே வாழ்கின்ற காலங்களிலே இரக்கத்தோடு வாழ்வோம். அவள் வாயிலே சொல்லிவிட்டு செல்லவில்லை, வாழ்க்கையிலே வாழ்ந்துவிட்டு சென்றாள் அன்னை தெரசால். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை அவர் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி சென்றார். புனிதர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய போதனைகளை அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். நாமும் இயேசுனுடைய போதனைகளை வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியமெல்லாம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றேனா? பல நேரங்களிலே நான் கடவுளிடமிருந்து இரக்கத்தையும் கடவுளிடமிருந்து மன்னிப்பையும் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். குறிப்பாக அன்னையினுடைய திருத்தலத்திற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து திருப்பயணிகளாக இங்கு வந்திருக்கின்றோம். இதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், கடவுளிடமிருந்து அன்னையின் வழியாக நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுள் எனக்கு இறங்க வேண்டும், அந்த கடவுளுடைய இரக்கத்தின் வழியாக நான் சுகம் பெற வேண்டும், என்னுடைய குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், என்னுடைய குடும்பங்களிலே எல்லா விதமான நலன்களும் பெற வேண்டும் என்று ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி இந்த திருத்தலத்திற்கு பேராலயத்திற்கு ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே அந்த இரக்கத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள மறந்து விடுகின்றோம், பல நேரங்களிலே மறுத்து விடுகின்றோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று விண்ணரசை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாம் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு கடவுள் தன்னுடைய போதனையிலே அடிப்படை போதனையாக சொல்லுவது போல, உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி, அதுதான் இரக்கத்தினுடைய ஆணிவேர். நான் கடவுளிடமிருந்து நன்மையை பெற வேண்டும், நான் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும், நான் கடவுளிடமிருந்து ஆறுதலை பெற வேண்டும், நான் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார், புனிதர்கள் செய்தார்கள்.
அன்னை கன்னிமரியாலும் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இரக்கமுடையவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதற்கான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமென். மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியினை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர்கள் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இங்கே குழுமியிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒருவரையும் உடல் சுகத்திலும் உள்ள சுகத்திலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் வழிநடத்தியிருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமக ஒளியின் வழி ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இரக்கத்தின் தேவன் இறங்குகிறார், இதயங்கள் திறந்திடுவோ. இறை அரசின் அழைப்பிது, அன்பின் விருந்திது, அருந்தி நாம் மகிழ்ந்திடுவோ. இரக்கத்தின் தேவன் இறங்கி வருகிறார், இதயங்கள் திறந்திடுவோம். இறை அரசின் அழைப்பிது, அன்பின் விருந்திது, அருந்தி நாம் மகிழ்ந்திடுவோம். கல்லையப்பமாய் மாற்றி காட்டவே, மகிமை மகிமை சோதனை வென்ற வேந்தனே. கல்லையப்பமாய் மாற்றி காட்டவே, வந்த சோதனை வென்ற வேந்தனே. உடலை அப்பமாய் மாற்றி ஊட்டவே, உடலை அப்பமாய் மாற்றி ஊட்டவே, இந்த பலியில் உடையும் தெய்வமே. உன்னில் இணைய வருகிறேன், உருகும் உள்ளமை தருகிறேன். உன்னில் இணைய வருகிறேன், உருகும் உள்ளமை தருகிறேன். மாறும் மாறும் இயேசுவே, எனில் வாரும் வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எனில் வாரும் வாரும் இயேசுவே. இரக்கத்தின் தேவன் இறங்கி வருகிறார், இதயங்கள் திறந்திடுவோ. இறை அரசின் அழைப்பிது, அன்பின் விருந்திது, அருந்தி
நாம் மகிழ்ந்திடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உடைய செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கும் மன்றாடுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Vilankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது.